அதிமுகவுக்கு கை கொடுக்குமா எடப்பாடி பழனிசாமியினுடைய தேர்தல் பிரச்சார பயணம் அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்க போறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் ஜுரம் இன்னைக்கு தமிழகத்துல ரொம்ப தீவிரமாக இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். திமுக சார்பா அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தல் பணிகளையும் பரப்புரைகளையும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடியே திமுக தொடங்கிட்டாங்க, விறுவிறுப்பா போயிட்டு இருக்காங்க. இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் களத்துக்கு வந்து தீவிரமாக பிரச்சார பயணங்களை தொடங்கியிருக்காரு. அவருடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு அதிமுக தொண்டர்கள் உற்சாகப்படுத்தியிருக்கு, எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதுலாம் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கு. எம்ஜிஆர் காலம் முதலே அதிமுகவுக்கு அதிகம் கை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோன்னா அது கொங்கு மண்டலம் தான். எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அது தொடர்ந்து அதிமுகவுக்கு கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது கோட்டையாக இருந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல தென் மண்டலம் தான். கொங்கு மண்டலம் பிளஸ் தென் மண்டலம் இது அதிமுகவுக்கு அதிகமாக கை கொடுக்கக்கூடிய மண்டலங்களாக இருக்குது எம்ஜிஆர் காலத்திலிருந்தே. ஓ பன்னீர்செல்வம், தினகரன் இவங்களுடைய அந்த எதிர்ப்பு சலசலப்பு இதன் காரணமாக தென் மண்டலத்துல இப்போ அதிமுகவுக்கு கொஞ்சம் ஒரு துணக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு கணிசமான வாக்கு வங்கி தினகரன் தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவர் நின்றுட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழல் காரணமாக ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கி அவங்க அப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதனால அதிமுக எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையிலான அதிமுக மிகவும் ஒரு கொஞ்சம் அவங்களுக்கு அந்த இது பெரிய பிரச்சனையாகவும் இது வாக்கு வங்கி சற்று குறைக்கக்கூடிய வகையிலும் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். இதனால கொங்கு மண்டலமான கோவையிலிருந்து தன்னுடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்திருக்காரு. அவர் கோவையில் தொடங்குவதற்கு மிக முக்கியமான காரணம் இதுதான். மீண்டும் கொங்கு மண்டலத்தை அதிமுகவின் கோட்டையாக மாற்ற வேண்டும், இடையில் ஏற்பட்ட அந்த சுணக்கத்துக்கு மீண்டும் அது சரிபடுத்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில தான் கோவையில் இருந்து அவருடைய பயணத்தை தொடங்கினாரு. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி அதை தொடர்ந்து தன்னுடைய முதற்கட்ட சுற்றுப்பயணத்துல வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல மக்களை சந்திச்சுட்டு வராரு. ஒவ்வொரு நாளும் சுற்றுப்பயணங்கிறது தீவிரமாக போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்துல தென் மாவட்டங்களுக்கு போறதுக்காக எடப்பாடி பழனிசாமி பிளான் பண்ணியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த சுற்றுப்பயணமும் முதல்ல அதிமுகவினருக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கு. ஏன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிமுக பெரிய அளவுல மக்கள் பிரச்சனைகளை தலையிடுறது கிடையாது, களத்துக்கு வர்றது இல்லை. அதிமுக உட்கட்சி பிரச்சனையை சரி செய்யவே அவங்களுக்கு சரியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்த சமயத்துல அதையெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு இப்போ களத்துக்கு வந்திருக்கிறதால எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம்ன்ற மாதிரியான அந்த சுற்றுப்பயணம் அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஓரளவுக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது மாற்று கருத்து கிடையாது. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்கும் சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்கள் அவர் போகக்கூடிய இடங்கள்லாம் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு பழைய உற்சாகத்தை முகத்துல பார்க்க முடியுது. 2026 தேர்தலுக்காக சின்ன சின்ன கட்சிகள் தொடங்கிய புதிய கட்சிகள் வரை 2026 தேர்தலுக்காக ஒரு சிறிய கட்சிகள், புது கட்சியிலிருந்து சிறிய கட்சியிலிருந்து எல்லா கட்சிகள் வரையும் மாநாடு பேரணி அப்படின்னு ஆர்ப்பரித்துக்கிட்டு வரக்கூடிய நிலையில ரொம்ப அமைதியாக இருக்காங்க அதிமுக அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. பாஜக கூட்டணி இருக்கா இல்லையா அப்படிங்கிற வகையிலையும் அதிமுக ஏற்பட்ட அந்த சிக்கல்கள், அதிமுக இரட்டை இலை சின்னம் யாருக்கு, அது இபிஎஸ் கிடைக்குமா அப்படிங்கிற வகையிலும், நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்னவாக இருக்கு அப்படிங்கிற வகையிலும், தேர்தல் ஆணையத்துடைய முடிவு என்னவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்கிறதுனால மக்கள் பிரச்சனைகள் கவனம் செலுத்தாம இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இப்போ களத்துக்கு வந்திருக்கிறதால அது அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்து அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதிமுக மக்கள் பிரச்சனையில இப்போ தீவிரம் செலுத்த தொடங்கி இருக்காங்க. பல நிகழ்வுகள் நாம் அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது அதிமுக முன்பை விட இப்போ மக்கள் பிரச்சனைக்கு அதிகமாக அவங்க அதை பேசிட்டு வராங்க. தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல கொஞ்சம் தீவிரமா காட்டுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது எல்லாத்துக்குமே அதாவது அதிமுகவுடைய செயல்பாடு சுணக்கம் இருக்கு அப்படிங்கிற எல்லா விமர்சனத்துக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணம் முற்றுப்புள்ளி வச்சிருக்கு அப்படிங்கிறத முதற்கட்டமா நம்ம பார்க்கலாம். இதையே ஒரு பெரிய விடயமாக அதிமுக பார்க்குறாங்க. இப்போ இபிஎஸ் உடைய பிரச்சாரம் மக்கள் மத்தியில் ஈடுபடுகிறதா, தொண்டர்களுக்கு உற்சாகம் கொடுத்திருக்கு. ஓகே, மீண்டும் அதிமுகவை பேச்சு பொருளாக மாற்றிருக்கிறது. மக்கள் பிரச்சனையில டைவர்ட் ஆகி மக்கள் பிரச்சனைக்கு கவனம் செலுத்த தொடங்கி இருக்காங்க. எலெக்ஷன் வரக்கூடிய சமயத்துல இப்போ தொண்டர்களெல்லாம் உற்சாகம். ஓகே, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள்கிட்ட இந்த பயணம் ஈடுபடுகிறதா அப்படிங்கிற பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது களத்தில் நடக்கும் நிகழ்வுகள் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் இருக்கக்கூடிய ஊர்களில் அதிமுகவினர் நிறைய பேர் கூட்டம் சேரணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில
அப்படிங்கிற ஒரு உத்தரவு அந்தந்த தொகுதிக்குட்பட்ட தலைவர்களாக இருப்பாங்க இல்லையா, அதிமுக தலைவர்களாக, அவங்களுடைய உத்தரவின் பேரில், அவங்களுடைய கண்காணிப்பின் பேரில் எடப்பாடி பழனிசாமி வரக்கூடிய எல்லா இடங்களும் கூட்டம் சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் கூட்டங்கள் குவிஞ்சிட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம். அந்த கூட்டத்தின் மத்தியில தான் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடங்களையும் போயிட்டு பேசுறாரு. பொதுவாக பேசக்கூடிய விஷயங்கள் தாண்டி அந்த தொகுதிக்கு ஏற்ற வகையில் அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற பேசுறாரு. ஒன்று. ரெண்டாவது, பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 விஷயங்கள், ஒரு 3-4 விஷயங்கள் கூட சொல்லலாம். அதை தான் மையப்படுத்தி பிரதானமாக பேசுறாரு. திமுக ஆட்சியினுடைய இன்றைய அவலங்கள், இப்போ இருக்கக்கூடிய மைனஸ் என்ன, இந்த கவர்மெண்ட்டுடைய மைனஸ் என்ன அப்படிங்கிற பற்றியும், திமுக ஆட்சி நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றலை அப்படிங்கிற விமர்சனத்தையும் குற்றச்சாட்டையும் அதிகமாக முன்வைக்கிறாரு. அதிமுக ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகள், அதிமுக ஆட்சியின் போது என்னென்ன திட்டங்கள்லாம் நாங்கள் கொண்டு வந்து, மக்கள் பணிகளாக என்னென்ன கொண்டு வந்தோம் அப்படிங்கிற பற்றியும் பிரதானமாக முன்வைத்து பேசுறாரு. 2026 தேர்தலுக்கான வாக்குறுதிகள், இது இப்பவே சில வாக்குறுதிகளாக கொடுக்க தொடங்கியிருக்காரு. அதிமுக ஆட்சிக்கு வந்து இதை பண்றோம் அதை பண்றோம் அப்படிங்கிற மாதிரியும் சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்துட்டு வர்றாரு. இந்த 4 விடயங்கள் எல்லா இடத்துலையும் பொதுவாக இருக்கிறது. பிளஸ் அதோடு சேர்த்து அந்த போற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத பற்றியும் பிரதானமாக முன்வைத்து பேசுறாரு. இது ஓரளவுக்கு பேச்சு பொருளாக மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சாரத்துல திமுக ஆட்சியின் போது, அதாவது திமுக ஆட்சி இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த சமயத்தின் போது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது, காவல் நிலைய மரணங்கள், டாஸ்மாக் ஊழல், போதைப் பொருள் கலாச்சாரம், எல்லா துறையிலும் ஊழல் அப்படிங்கிற மாதிரி கடுமையான குற்றச்சாட்டு திமுகவுக்கு எதிராக பேசிட்டு வர்றார். திமுகவுக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை அதிமுக வைத்தாலே உடனே தொண்டர்களா உற்சாகம் அடைந்துருவாங்க இல்லையா, அந்த அடிப்படையில் கடுமையான குற்றச்சாட்டுகள் வைத்து எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு வர்றாரு. முக்கியமாக ஆட்சி நிர்வாகம் தொடங்கி சினிமா துறை வரை எல்லாத்திலையும் முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்கள்லாம் முன் வச்சுட்டு வர்றாரு. அதே போல திமுக கூட்டணி கட்சிகளையும் அவர் விமர்சிக்க தொடங்கி இருக்காரு. திமுக இருக்கக்கூடிய விசிகாவா இருக்கட்டும், காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், மதிமுக கூட்டணி கட்சிகளையும் அவர் விமர்சிக்க தொடங்கியிருக்காரு. திமுக அரசு நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முன்னிலைப்படுத்தி பிரதானப்படுத்தி அதுக்கு அதிகமாக பேசிட்டு வராரு. எடுத்துக்காட்டுக்கு மாத மின் கட்டண கணக்கீடு, சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், கல்வி கடன் ரத்து, இந்த மாதிரி நீட் தேர்வு ரத்துங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவர் முன்னிறுத்தி பேசிட்டு வராரு. அவருக்கு சரியாக கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவர் போற இடங்கள்லையும் சரி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசுறாரு. ஒண்ணு. இந்த 4 விடயங்கள் திமுகவுக்கு எதிரான கடுமையான குற்றச்சாட்டுகள் முன் வச்சுட்டு வராரு. இப்படி அவர் போகக்கூடிய இடங்கள்லாம் அவருடைய தேர்தல் பிரச்சார பயணம் அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய அதே சமயத்துல மக்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் பேசிட்டு வராரு. அதுலயும் தீவிரமாக கவனம் செலுத்திட்டு வராரு. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சுல அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் அது எல்லாத்தையுமே லிஸ்ட் போடுறார். அதுல அந்த தாலிக்கு தங்கம், விவசாயிகளுக்கான நிவாரணம், இந்த மாதிரி பல விஷயங்கள், 7.5 இடஒதுக்கீடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் திட்டம் போட்டு லிஸ்ட் போட்டு அதை பேசிட்டு வர்றாரு. அதுல பல திட்டங்களும் அவர் அறிவிச்சுட்டு வர்றாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்து இதை பண்றோம் அதை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. இப்படியாக ஒரு குறிப்பா 2026 தேர்தலுக்காக அவர் பல்வேறு முக்கிய வாக்குறுதிகளையும் கொடுத்துட்டு வராரு. அதன்படி ஆட்சிக்கு வந்தா நாங்கள் இதை பண்றோம் அதை பண்றோம், 1500 ரூபாய் நாங்கள் கொடுக்கறதா இருந்தோம், நீங்க 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு திமுக ஓட்டு போட்டீங்க, நிச்சயமாக மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா மனம் குளிரும் வகையில அந்த அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1500 ரூபாய் நான் தரன்ற மாதிரி சொல்லாம அது கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாவே சொல்லியிருக்காரு. இப்படி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சாரம் செய்யக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், திமுக நிறைவேற்றாத திட்டங்கள், கோரிக்கைகள், தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே சொல்லிட்டு வர்றதுனால மக்கள் இதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, கவனிக்கிறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா தொடக்கத்துல வைக்கப்பட்ட விமர்சனம் என்னன்னா அப்படின்னா, பாஜக அதிமுக கூட்டணி இணக்கமாக இருக்கு அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த பிரச்சாரத்தினுடைய முதல் நாளே அந்த முதல் நிகழ்வில் பாஜகவுக்கு அழைப்பு விடுத்தாரு, அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அப்ப அந்த விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இப்படி எடப்பாடி பழனிசாமி ஒன்றொன்றாக திட்டம் போட்டு சரியாக செஞ்சுட்டு வந்திருந்தாலும் கூட இப்போ மிக முக்கியமாக எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா, தொண்டர்களை உற்சாகப்படுத்தி விட்டார். அதிமுக பாஜக கூட்டணி இணக்கமாக இருக்கிறதான்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அதே போன்று மக்கள் பிரச்சனைக்கு அதிமுக குரல் கொடுப்பதில்லை, களத்துக்கு வருவதில்லை அப்படிங்கிற விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இது எல்லாம் சரி, அதிமுக தொண்டரை உற்சாகப்படுத்திருக்கிறது சரி, ஆனா மக்களிடம் இது எடுபடுகிறதா அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் இருக்கார் அப்படின்னா நிச்சயமாக அவர் பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடங்கள்ல கூட்டங்கள் கூடுவது அப்படிங்கிறது வழக்கம் தான். அது எந்த தலைவராக இருந்தாலும் சரி. ஏன்னா
அந்தந்த தொகுதி அந்தந்த மாவட்டம் ஏற்ற வகையில் ஒரு தலைவர் இருப்பார், அந்த கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான பொறுப்பாளர் இருப்பார் இல்லையா, அவர் அதுக்கான ஏற்பாடுகள் முழுமையாக செய்து விடுவார். அப்படி செய்யும் போது அங்கு தொண்டர்கள் வருவது அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறது யார் தெரியுமா? திமுகவுடைய தொண்டர்கள், அதிமுகவுடைய தொண்டர்கள். இது எல்லாமே வெற்றி தோல்வி தீர்மானிக்காது. சராசரி ஒரு பாமர மக்கள் இருக்காங்க இல்லையா, நியூட்ரல் பீப்புள்னு சொல்லுவாங்க, அதாவது சாமானிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறார்கள். பல குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் அந்த குற்றச்சாட்டு எல்லாத்துக்குமே திமுகவுடைய அமைச்சர்களிலிருந்து முதலமைச்சர் வரை எல்லாரும் அதுக்கான விளக்கத்தை, அதுக்கான பதிலை உடனுக்குடன் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது மக்கள் என்ன யோசிக்க போறாங்கிறதா மிகப்பெரிய கேள்விக்குறி. மக்களுக்கு நேரடியாக பலன் தரக்கூடிய பல திட்டங்களை திமுக கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக இலவச பேருந்து பயணம், பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், அதே போன்று மகளிர் உரிமை தொகை, அதே போன்று கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு அதுக்கான தொகை, அதே போன்று மாணவர்களுக்கு தொகை, இளைஞர்கள் நிறைய பேர் வேலை வாய்ப்பில் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக நான் முதல்வன் திட்டம், இப்படி நிறைய மக்களுக்கு நேரடியாக பலன் தரக்கூடிய பல திட்டங்களை இன்றைய தமிழக அரசு திமுக கொண்டு வந்து அதை நிறைவேற்றி அதன் மூலமாக மக்கள் அந்த பலன்களை அறுவடை பண்ணிட்டு வராங்க. அப்படி பண்ணக்கூடிய மக்கள் நிச்சயமாக என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா பல திட்டங்கள் இருந்தாலும் கூட ஒரு நபரை நேரடியாக சென்று சேரக்கூடிய திட்டம், எனக்கு காசு கிடைக்குது காசு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நேரடியாக சென்று சேரக்கூடிய திட்டங்கள் தான் மக்களை முடிவு செய்ய வைக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுகவுடைய தேர்தல் பிரச்சாரம், அதிமுகவின் தேர்தல் பிரச்சாரம், இரண்டு கட்சியுடைய தொண்டர்கள் குவிவது, இதை எல்லாத்தையும் தாண்டி மக்கள் மனதில் யார் இடம் பெற்றிருக்கார்கள் அப்படிங்கிறதா வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகிறது. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரடியாக பலன் தரக்கூடிய திட்டங்கள், அதுதான் மக்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது திமுக அதிகம் பண்ணியிருக்காங்க. இது போதாது அப்படின்னு மக்கள் யோசிக்கிறாங்களா, இல்லை இது சிறப்பாக இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்கிற பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும்.